இன்க்ளூசிவ் என்னென்ன புதுசாக வந்திருக்க ஸ்பீசிஸ் அப்படின்னு பார்த்தோம். டுடே we are going to say about the conservation how the forest and plants should be conserved in our area அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? வாட் இஸ் கன்சர்வேஷன் இஸ் நத்திங் பட் it is due to the அதாவது அந்த பர்டிகுலர் கிளைமேட்டிக் பேட்டர்ன்லேயோ அல்லது அந்த ஜியாலஜிக்கல் டோப்போகிராஃபி லெவலில் வாழக்கூடிய தாவரங்களை வந்து பாதுகாக்கிறது தான் வந்து கன்சர்வேஷன் இல்லையா? ஸோ கன்சர்வேஷன் அப்படின்றது நத்திங் பட் இட் இஸ் a ப்ரொடக்ஷன். ஓகேவா? ஸோ ஹவு வி கேன் ப்ரொடக்ட்ஸ் அப்படின்றது வந்து now this is huge diversity is under threat due to many environmental issues. For this conservation becomes an important tool by which we can reduce many species getting lost from our native land. So ecological issues நிறைய பார்த்தோம், environmental issues இல்லையா? டியூ டு தட் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அதாவது பிளான்ஸ் அழிஞ்சு போகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் அழிஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், வி ஹாவ் டு ப்ரொடக்ட் த பிளான்ட் பை ஃபார் இட்ஸ் ஃபர்தர் யூசஸ் இல்லையா? ஸோ அதன் மூலமாக வந்து அதுதான் வந்து என்னது கன்சர்வேஷன் அப்படின்னு. பை எம்ப்ளாயிங் கன்சர்வேஷன் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் லைக் எப்படியெல்லாம் நம்ம வந்து அதை கன்சர்வேட் பண்ணலாம், அதாவது பாதுகாக்கலாம் அப்படின்னா ஜெம்பிளாசம் கன்சர்வேஷன், in situ, ex situ, in vitro methods, the endemic as well as threatened species can be protected. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் அப்படின்றது வந்து ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸில் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க, பட் அந்த சார்ட்டில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த இன்சைட்டோ அப்படின்றது என்னென்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாலேயே இருக்கக்கூடிய பிளான்ஸை வந்து கன்சர்வ் பண்ணுறது. ஓகேவா? இட் மீன்ஸ் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் இன் தயர் நேச்சுரல் ஹேபிட்டேட்ஸ். ஓகேவா? ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய பிளான்ஸுக்கு என்ன இருக்கும், அந்த என்விரான்மெண்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த என்விரான்மெண்டல் கிளைமேட், அங்கே இருக்கக்கூடிய சாயில், அது எல்லாமே வந்து அடாப்ட் பண்ணி அங்கே வாழக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த தாவரங்களையும் அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளையும் பாதுகாக்கிறது தான் வந்து இன்சைட்டோ. எக்ஸைட்டோ அப்படின்றது என்னென்னா இட் இஸ் நத்திங் பட் செப்பரேட்டாக வந்து என்ன பண்ணுறது, ஒரு பொட்டானிக்கல் கார்டனோ அல்லது ஜுவாலஜிக்கல் பார்க்கோ அதோட வாழிடத்துலேருந்து வேறு இடத்துக்கு கொண்டு வந்து அதை தனியாக பாதுகாக்கிறது, லெபார்ட்டரி கண்டிஷன்ஸில் பாதுகாக்கிறது எக்ஸைட்டோ அப்படின்னு பேர். இங்கே பாருங்கள், பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் இஸ் கிளாசிஃபைடு இன்டு 2, இன்சைட்டோ அண்டு எக்ஸைட்டோ. ஸோ இன்சைட்டோ அண்டு எக்ஸைட்டோ. இன்சைட்டோ அப்படின்றது என்னது, தட் பர்டிகுலர் ஏரியா இட் செல்ஃப், அந்த ஹேபிடேட்டில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸை பாதுகாக்கிறது. ஸோ ப்ரொடக்டட் ஏரியா நெட்வொர்க். ஸோ அந்த ப்ரொடக்டட் ஏரியாவில் வந்து எப்படிலாம் ப்ரொடக்ட் பண்ணலாம் அப்படின்னா, அங்கே பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி கம்யூனிட்டி அப்படின்னா நம்ம ஏற்கனவே சமூக காடுகள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஒரு பர்டிகுலர் பீப்புள்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு காடுகள், மரங்களை வளர்த்து ஒரு காடுகள் போன்ற அமைப்பை ஏற்படுத்திக்குவாங்க இல்லையா? அதுதான் வந்து கம்யூனிட்டி ப்ரொடக்டட். கவர்மெண்ட் ப்ரொடக்டட் அப்படின்றது என்னென்னா, ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுக்கும். அதாவது நேஷ்னல் பார்க்ஸோ, இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், நேஷ்னல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். இப்போ நேஷ்னல் பார்க் அப்படின்னா வந்து பர்டிகுலர் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸை வந்து ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குவாங்க இல்லையா? அந்த மாதிரி அது வந்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கு தேவையான வசதிகளை வந்து கவர்மெண்ட் செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அப்படின்னாக்குள்ளார காடுகளில் வந்து அந்த விலங்குகள் எப்படி சுதந்திரமாக இருக்குமோ, அது எப்படி தண்ணி, அதுக்கு தேவையான பாதுகாப்பு, ஹண்டிங்கெல்லாம் ப்ரொடக்ட் பண்ணி அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ப்ரொடக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் ஏரியாவில் அதோட ஹேபிடேட்டில் இருக்கக்கூடியதை பாதுகாக்கிறதுக்கு பேர் இன்சைட்டோ அப்படின்னு பேர். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இன்சைட்டோவில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, see here protected area network. ஓகேவா? protected area network is divided into 2, community protected and government protected. கம்யூனிட்டி ப்ரொடக்டட் அப்படின்றது என்ன அப்படின்னா சேக்ரெட் க்ரூவ்ஸ் அண்ட் சேக்ரெட் லேக்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு பழங்காலத்து கோயில்களுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா ஒவ்வொரு கோயிலையும் வந்து ஒரு குளமோ இல்லை அதை ஒட்டின ஒரு கார்டனோ இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி அந்த கோயிலை பராமரிக்கிறவங்க வந்து அந்த குளத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களை வந்து பராமரிப்பாங்க. அதுதான் வந்து அந்த சேக்ரெட் லேக்ஸ், புனித குளம் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான், அதாவது என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ கிண்டி தட் இஸ் இன்சைட்டோ கன்சர்வேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா forest trees, medicinal aromatic plants under threat are conserved by this method. This is carried out by the community or by the state conservation.
which include wildlife, national park and biosphere reserve. The ecological unique and biodiversity rich regions are legally protected as wildlife sanctuaries. National parks and biosphere reserves: Meghalaya, Sathyamangalam Wildlife, Gindi and Periyar National Park and Western Ghats, Nilgiri, Agastya Malay and Gulf of Mannar are the biosphere reserves of Tamil Nadu. Sacred groves அப்படின்றது என்னென்னா, it is nothing but there are the patches or groove of cultivated trees which are community protected and are based on strong religious belief system which usually have a significant religious connotations for protecting community. ஒரு சில சமூகத்தினர்னால இப்போ நம்மளே குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்றோம். அந்த காட்டுக்குள்ளே ஒரு சாமி வச்சுருப்பாங்க. அந்த சாமி என்ன இருக்கும், அந்த காடுகள் என்ன இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரால் பாதுகாக்கப்படும். அதே மாதிரி அந்த காட்டுக்குள்ளே ஒரு குளமோ அல்லது கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குளங்களையோ என்ன பண்ணுவாங்க, அந்த குறிப்பிட்ட பர்டிகுலர் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் தே மே பி ப்ரொடக்ட் தட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஈச் grove is an abode of a deity, mostly village god or goddess like Ayyanar or Amman. 448 groves were documented throughout Tamil Nadu, or which 6 grove, Manakudi Sola, Thirukalunkunram and Udayankudi Kadu, Sittanavasal, Pudupet and Devanandam were taken up for the detailed floristic and faunistic studies. These groves provide a number of ecosystem services to the neighborhood like protecting watershed, fodder, medicinal plants and microclimatic conditions. அதாவது ஒவ்வொரு கிராமத்துலேயும் என்ன பண்ணுவாங்க, ஒரு அம்மனுக்கோ இல்லை ஒரு ஐயனாருக்கோ ஒரு அந்த காட்டிலே அந்த கோயிலை வச்சு அந்த காடு அதை அவங்க பராமரிப்பாங்க. டோட்டல் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது, 448 சேக்ரட் க்ரூவ்ஸ் இருக்குது, கோயில் காடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதில் 6 மட்டும் என்ன இருக்குது அப்படின்னா, என்னது அதில் எக்ஸ்பேண்டட் லெவலில் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், அதாவது ஃப்ளோரஸ்டிக் அண்டு ஃபன்னாஸ்டிக் அப்படின்னா பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பாதுகாக்கிறாங்க. பனங்குடி சோலை, திருக்குறுங்குடி அண்டு உதயங்குடி காடு, சித்தன்னவாசல், புத்துப்பட்டு அண்டு தேவதானம். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க, நிறைய அதுக்கு தேவையான நீர் பாசனங்கள், அந்த விலங்குகளுக்கு தேவையான தீவனம், மருந்து தாவரம் மற்றும் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, அதன் மூலம் கிடைக்கிறது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க ஷேர் பண்ணி எடுத்துப்பாங்க. அதே மாதிரி அந்த காடுகளுக்கு தேவையான வசதிகளை அங்கே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினராக இருக்கக்கூடிய மக்கள் அதை பாதுகாப்பாங்க. அதுதான் என்னது, சேக்ரட் க்ரூவ்ஸ் அண்டு சேக்ரட் லேக்ஸ். ஓகே, இதே மாதிரி தான் ஏரிகளும். அடுத்தது கவர்மெண்ட் ப்ரொடக்டட் அப்படின்னக்குள்ளார, கவர்மெண்ட் ப்ரொடக்டர் அப்படின்னக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, நிறைய நேஷ்னல் பார்க்ஸ் இருக்கு இல்லையா, நேஷ்னல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரி, பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அப்படின்னக்குள்ளே டெரஸ்ட்ரியல் அண்ட் மெரைன் அப்படின்னா என்ன, கடல்வாழ் உயிரினங்களுக்காக ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியை உருவாக்குவாங்க. டெரஸ்ட்ரியல் அப்படின்னக்குள்ளே காடுகளை உருவாக்குவாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் என்னது, இன்சைட்டோ கன்சர்வேஷன்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு எக்ஸைட்டோ கன்சர்வேஷன் அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் நத்திங் பட் எக்ஸைட்டோ கன்சர்வேஷன் அப்படின்றது புறவழி, அதாவது ஒரு இயற்கை சூழலுக்கு வெளியே பாதுகாக்கிறது. அதோட நேச்சுரல் என்விரான்மெண்ட்டிலேருந்து அந்த பிளான்ஸையோ அனிமல்ஸையோ வேறு ஒரு இடத்துல வச்சு அதை பாதுகாக்கிறதுக்கு பேர் தான் என்னது, எக்ஸைட்டோ கன்சர்வேஷன்ஸ். ஓகே, ஸோ எக்ஸைட்டோ கன்சர்வேஷன் இஸ் நத்திங் பட் இட் இஸ் எ மெத்தட் ஆஃப் கன்சர்வேஷன் where species are protected outside their natural environment. This includes establishment of botanical gardens, zoological park, conservation strategies such as gene, pollen seed, in vitro conservation, cryopreservation, seedling, tissue culture and DNA banks. These facilities not only provide housing and care for endangered species but also have educational recreational values for the society. ஸோ இந்த எக்ஸைட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, சேக்ரட் பிளான்ஸ் அண்ட் ஹோம் கார்டன்ஸ் இருக்கும், சீட் பேங்க்ஸ், போலன் பேங்க்ஸ் இதெல்லாமே இருக்கும். இதெல்லாமே என்னென்னா, ஒரு அரிய வகை தாவரங்கள் இருந்தது அப்படின்னா அதோட சீட்ஸை பாதுகாத்து வைப்பாங்க. அதன் மூலமாக என்ன ஆகும், அந்த ஒரு குறிப்பிட்ட தாவர வகை இனங்கள் அழிந்து போகாமல் பாதுகாக்கலாம். அதே மாதிரி பொட்டானிக்கல் கார்டன், ஜுவாலஜிக்கல் பார்க், அக்வாரியம் இதெல்லாமே ஒரு தனிப்பட்ட இடத்துல, அதாவது அந்த பர்டிகுலர் ஹேபிடேட்லேருந்து இல்லாமல் வேறு இடத்துல பாதுகாக்கக்கூடியது தான் எக்ஸைட்டோ கன்சர்வேஷன். ஸோ இதுதான் என்னது, கன்சர்வேஷன். உங்களுக்கு அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கன்சர்வேஷன் மூமெண்ட். அதாவது கன்சர்வேஷன் மூமெண்ட் அப்படின்றது நத்திங் பட் எ கம்யூனிட்டி லெவல் பார்ட்டிசிபேஷன் கேன் ஹெல்ப் இன் ப்ரிசர்வேஷன் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் அவர் என்விரான்மெண்ட்.
Our environment is a common treasure for all the living organisms on earth. Every individual should be aware of this and participate activity in the programs meant for the conservation of the local environment. Indian history has witnessed many people movement for the ப்ரொடக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட். கன்சர்வேஷன் அப்படின்றது என்னது, பாதுகாப்பு அப்படின்னு தான் சொல்கிறோம். அது வந்து என்னது, ஒரு நிறைய தொண்டு நிறுவனங்களோ இல்லது ப்ரைவேட் ஆர்கனைசேஷனோ இல்லை கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸோ வந்து இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்கு நிறைய வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, நிறைய அமைப்புகளை ஏற்படுத்தியிருக்காங்க. அதில் ஒன்று தான் வந்து இந்த சிப்கோ மூமெண்ட். சிப்கோ மூமெண்ட் அப்படின்றது என்னென்னா, a tribal woman of Himalayas protested against the exploitation of forests in 1972. Later on it transformed into Chipko movement by Sundarlal Bahujana in Mandal village of Chamoli district in 1974. People protested by hugging trees together which were felled by a sports good company. Main features of Chipko movement. அதாவது ட்ரைபல் உமன் அப்படி அந்த மலைவாழ் மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஹிமாலயாவில் வந்து அந்த மரங்களை வெட்டுறதுக்கு எதிராக வந்து அவங்க குரல் கொடுத்தாங்க 1972. அதுக்கப்புறம் தான் வந்து சுந்தர்லால் பகுகுரா அப்படின்றவர்னால வந்து மாண்டல் வில்லேஜ் ஆஃப் சாமோலி டிஸ்ட்ரிக்டில் ஒரு இயக்கம் ஆரம்பித்தாங்க, சிப்கோ இயக்கம் அப்படின்னு. அந்த இயக்கத்தில் அது பார்த்திங்க அப்படின்னா அந்த சிப்கோ மூமெண்ட்டோட அந்த எம்பலமே, அந்த சிம்பிள் இருக்கும் இல்லையா, அதுவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மரத்தை சுற்றி எல்லோரும் கை கோத்துட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணாங்க, அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த காடுகளில் இருக்கக்கூடிய மரங்களை வந்து பல்வேறு பயன்களுக்காக, அதாவது கம்பெனிஸ்லேருந்தோ இல்லை ஃபர்னிச்சர் இல்லை குட்ஸு உபயோகிக்கிறதுக்காகவோ அதை வெட்ட வரும்பொழுது அந்த கிராம மக்கள் எல்லாம் கைகோத்து நின்று என்ன பண்ணாங்க, அந்த மரத்தை வெட்ட விடாமல் தடுத்தாங்க. அதுதான் வந்து அதோட சிம்பிளாக வச்சுருப்பாங்க. அந்த சிப்கோ மூமெண்ட் வந்து 1974 ஆரம்பித்தாங்க. அதோட மெயின் ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னா, திஸ் மூமெண்ட் ரிமைண்டட் நான் பொலிட்டிக்கல். இட் வாஸ் எ வாலண்டரி மூமெண்ட் பேஸ்ட் ஆன் Gandhian thought. It was concerned with the ecological balance of nature. Main aim of Chipko movement was to give slogan of 5 F's: food, fodder, fuel, fiber and fertilizers to make the community self-sufficient in all their basic needs. இது வந்து என்னது, நான் பொலிட்டிக்கல் அப்படின்னா எந்த ஒரு மதத்தையோ அல்லது அரசியலையோ சார்ந்தது கிடையாது. அதே மாதிரி காந்திய சிந்தனைகளுக்கு அடிப்படையாக கொண்ட ஒரு செல்ஃப் ஆர்கனைசேஷன், தன்னார்வ நிறுவனம் தான் இது, வாலண்டரி மூமெண்ட். அதே மாதிரி இதன் மூலமாக என்ன நடந்தது அப்படின்னா, அதாவது இது என்னது, ஈக்காலஜிக்கல் பேலன்ஸ் ஆச்சு, நேச்சரோட ஈக்காலஜிக்கல் பேலன்ஸுக்கு மெயின் திங்காக இருந்தது. இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா 5 F's அப்படின்னா என்னென்னா, ஒவ்வொருத்தருக்கும் வந்து என்னது, ஃபுட்டு வேணும், ஃபோடர் வேணும், அதே மாதிரி கால்நடைகளுக்கு ஃபோடர் வேணும், எரிபொருள் வேணும், ஃபைபர் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ். எதுக்காக அப்படின்னா, டு மேக் த கம்யூனிட்டி செல்ஃப் சஃபிஷியன்ட் இன் ஆல் தயர் பேசிக் நீட்ஸ். அதுக்காக வந்து ஒரு இயக்கம் ஆரம்பித்து காடுகளில் மரங்கள் வெட்டுறதை வந்து தடுத்து அதனை வந்து பாதுகாத்துனாங்க. அதுக்கப்புறம் அப்பிகோ மூமெண்ட் அப்படின்றது, த ஃபேமஸ் சிப்கோ ஆண்டோலியன் ஆஃப் உத்தரகாண்ட் இன் த ஹிமாலயாஸ் இன்ஸ்பயர்ட் த வில்லேஜஸ் ஆஃப் கர்நாடகா டு லான்ச் எ சிமிலர் மூமெண்ட் டு சேவ் தயர் ஃபாரஸ்ட். அப்பிகோ மூமெண்ட் அப்படின்றது என்னென்னா, இந்த சிப்கோ மூமெண்ட்டை பார்த்ததுனால உத்தர கர்நாடகாவில் வந்து அந்த கிராமத்தில் இருக்க மக்களும் வந்து என்ன பண்ணாங்க, அவங்கக்கிட்ட இருக்க காடுகளை காப்பாற்றுறதுக்காக இதே மாதிரி இந்த அப்பிகோ மூமெண்ட் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தாங்க. திஸ் மூமெண்ட் ஸ்டார்டட் இன் குப்பிகாடி, எ ஸ்மால் வில்லேஜ் நியர் சிர்சி இன் கர்நாடகா பை பாண்டுரங்கா ஹெட்ஜ். அது யாருனால் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, குப்பிகட்டி அப்படின்ற ஒரு கிராமத்தில் பாண்டுரங்கா ஹெக்டே அப்படின்றவர்னால ஒரு ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேவா. இந்த இயக்கம் வந்து இதோட எதுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தது அப்படின்னா, ஃபெல்லிங் ஆஃப் ட்ரீஸ், மோனோகல்ச்சர், ஃபாரஸ்ட் பாலிசி அண்ட் டீஃபாரஸ்டேஷன்ஸ். அதாவது ஃபெல்லிங் ஆஃப் ட்ரீஸ், மரங்கள் காடுகளை வெட்டக்கூடாது, அதே மாதிரி மோனோகல்ச்சர், ஓரின மரங்களை வந்து ஒற்றை சிற்றினங்களை வந்து வளர்க்கக்கூடாது. தென் ஃபாரஸ்ட் பாலிசி அண்ட் டீஃபாரஸ்டேஷன், அதுக்கு எதிர்ப்பாக வந்து அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் வந்து என்ன பண்ணாங்க, போராடினாங்க. அதுதான் வந்து என்னது, அப்பிகோ மூமெண்ட். இந்த சிப்கோ மூமெண்ட், அப்பிகோ மூமெண்ட் வந்து 3 மார்க் கொஸ்டின். ஓகேவா, have you understood? நெக்ஸ்ட் வந்து endemic centers and endemic plants. endemic centers அப்படின்னக்குள்ளார endemic species are plants and animals that exist only in one geographic region. Species can be endemic to large or small areas of the earth. அதாவது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட புவியியல் அமைப்பில் வாழக்கூடிய, இயற்கை சூழலில் வாழக்கூடிய தாவரங்கள் மட்டும்தான் வந்து என்னது
எண்டமிக் பிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது ஓகேவா? ஸோ அதை வந்து ஒரு குளோபல் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு ஸ்மால் ஏரியாவில் இருக்கலாம். ஸ்பீசிஸ் கேன் பி எண்டமிக் டு லார்ஜ் ஆர் ஸ்மால் ஏரியா. ஒரு பெரிய பரப்பளவில் ஒரே ஒரு வகையான சிற்றினங்கள் இருக்கலாம், அல்லது ஒரு ஸ்மால் ஏரியாவில் கூட இருக்கலாம். அது சம் ஆர் எண்டமிக் டு எ பர்டிகுலர் கான்டினென்ட், சம் டு எ பார்ட் ஆஃப் கான்டினென்ட் அண்ட் அதர்ஸ் டு எ சிங்கிள் ஐலாண்ட். ஒரு சில எண்டமிக் ஸ்பீசிஸ் என்ன இருக்கும் அப்படின்னா இடவரை தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சில பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய தாவரங்கள் வந்து ஒரு கான்டினென்ட்டோட ஒரு பார்ட்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு தீவு இருக்கு இல்லையா, ஒரு குறிப்பிட்ட தீவு ஃபுல்லாகவும் அதே மாதிரி இருக்கலாம். எனி ஸ்பீசிஸ் ஃபவுண்ட் ரெஸ்ட்ரிக்டட் டு எ ஸ்பெசிஃபைடு ஜியாகிரபிக்கல் ஏரியா இஸ் ரெஃபர்டு டு அஸ் எண்டமிக். ஒரு குறிப்பிட்ட அந்த குளோபில் இருக்க, அதாவது புவியியல் பரப்பில் வந்து ஒரு வரம்புக்குட்பட்ட எந்த ஸ்பீசிஸாக இருந்தாலும் அதுக்கு பேர் தான் வந்து என்னது எண்டமிக் அப்படின்னு பேர். ஓகேவா? இட் மே பி டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் சச் அஸ் ஐசோலேஷன், interspecific interactions, seed dispersal problem, site specificity and many other environmental and ecological problems. ஏன் அது வந்து அந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் இருக்குது அப்படின்னா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஐசோலேஷன், இன்டர்ஸ்பெசிஃபிக் இன்ட்ராக்ஷன்ஸ், அதாவது அந்த சிற்றினங்களுக்குடையே வந்து கலப்படம் நடக்கும். அதே மாதிரி கிராஸ் பாலினேஷன் நடக்காது. இன்ட்ராஸ்பெசிஃபிக் இன்ட்ராக்ஷன்ஸ் இல்லாதனாலேயோ சீட்ஸ் டிஸ்பர்சல் ப்ராப்ளம். சீட் டிஸ்பர்ஸ் ஆனால் தான் வந்து என்ன இருக்கும், நியூ வேரியேஷன்ஸ் வில் பி ப்ரொவைடட். அந்த சீட்ஸ் வந்து வேறு இடத்துக்கு போங்க. அந்த இடத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ அல்லது சைட் ஸ்பெசிஃபிசிட்டி அண்ட் மெனி அதர் என்விரான்மெண்டல் அண்ட் ஈக்காலஜிக்கல் ப்ராப்ளம். இந்த காரணங்கள்னால என்ன ஆகும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் மட்டும் அந்த ஏரியாவில் மட்டும் இருக்கும். அதுக்கு தான் வந்து என்னது எண்டமிக் ஸ்பீசிஸ் அப்படின்னு பேர். தெர் ஆர் 3 மெகா சென்டர்ஸ் ஆஃப் எண்டமிசம் அண்ட் 27 மைக்ரோ எண்டமிக் சென்டர்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் வந்து 3 மெகா சென்டர்ஸும் 27 மைக்ரோ சென்டர்ஸ் எண்டமிக் சென்டர்ஸும் இருக்குது. Approximately 1/3 of Indian flora have been identified as endemic and found restricted and distributed in 3 major phytogeographical regions of India. அதாவது 1/3 of Indian flora, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய தாவரங்களில் வந்து 1/3 வந்து எண்டமிக் ஸ்பீசிஸாக தான் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதுவும் எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியாவில் வந்து ஒரு 3 மேஜர் அந்த பைட்டோஜியாகிரபிக்கல் ரீஜன். அது எங்கே அப்படின்னா இந்தியன் ஹிமாலயாஸ், பெனின்சுலர் இந்தியா அண்டு அந்தமான் நிக்கோபர் ஐலாண்ட்ஸ். இதில் 3ல் மட்டும்தான் நிறைய எண்டமிக் ஸ்பீசிஸ் இருக்குது. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹோல் ஸ்பீசிஸில் 1/3 1/3 ஆஃப் இந்தியன் ஃப்ளோரா வந்து எதில் இருக்குது அப்படின்னா எங்கே இருக்குது, இந்தியன் இமாலய பகுதிகளிலும் பெனின்சுலர் இந்தியா அண்டு அந்தமான் நிக்கோபர் ஐலாண்ட்ஸில் இருக்குது. பெனின்சுலர் இந்தியா எஸ்பெஷலி வெஸ்டர்ன் கேட்ஸ் ஹஸ் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எண்டமிக் பிளான்ஸ். Hardwickia pinnata and Bendikia gondophaena are good examples of endemic plants. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா இது இருக்கு இல்லையா, அந்தமான் நிக்கோபர் ஐலாண்ட் பெனின்சுலர் இந்தியாவில் இருக்கு இல்லையா, அந்த வெஸ்டர்ன் கேட்ஸ் அப்படின்றது என்னது மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு இல்லையா, அந்த மேற்கு தொடர் மலர்ச்சியில் வந்து அதிக அளவு எண்டமிக் ஸ்பீசிஸ் இருக்குது. அதில் வந்து மிகவும் முக்கியமானது என்ன அப்படின்னா ஹார்ட்விக்கியா பைனேட்டா அண்டு பெண்டிக்கியா கொண்டஃபனா அப்படின்ற அந்த பிளான்ஸ் வந்து அந்த ஏரியாவில் மட்டுமே தொடர்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். லார்ஜ் பர்சன்டேஜ் ஆஃப் எண்டமிக் ஸ்பீசிஸ் ஆர் ஹெர்ப்ஸ் அண்ட் பிலாங் டு த ஃபேமிலி சச்சஸ் போயேசியா. போயேசியா அப்படின்றது வந்து என்னது, இந்த நம்ம நெல் இருக்கு இல்லையா, ஒரைசா சட்டைவா இருக்கு இல்லையா, அந்த தாவர குடும்பத்தை சேர்ந்தது. எல்லாமே வந்து இந்த எண்டமிக் ஸ்பீசிஸ் எல்லாமே வந்து ஹெர்ப் அப்படின்னா என்ன, இட்ஸ் ஆனுவல் பிளான்ட்டாக இருக்குது. எல்லாமே எந்த குடும்பத்தை சார்ந்த தாவரங்களாக இருக்குது. பெரும்பாலும் போயேசியே, ஏபிஎஸ்ஏ, அஸ்ட்ரேசியா அண்டு ஆர்கிடேசியா. இது எல்லாமே வந்து என்னது அஸ்ட்ரேசியா, ஆர்கிடேசியா எல்லாமே இந்த சாமந்தி பூ இருக்குல்ல, எல்லாமே வந்து சின்ன சின்ன செடிகளாக இருக்கக்கூடிய தாவரங்கள் தான். ஓகேவா? ஸோ இங்கே உங்களுக்கு வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எண்டமிக் பிளான்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் எண்டமிக் ஸ்பீசிஸ் ஆர் த்ரிட்டன்ட். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா எண்டமிக் பிளான்ஸ் என்னென்ன இருக்குது. ஸோ உங்களுக்கு டேபிளர் காலமில் கொடுத்துருக்காங்க. அதாவது எண்டமிக் பிளான்ஸு, அதோட ஹேபிட் என்ன, நேம் ஆஃப் த எண்டமிக் சென்டர் என்ன, எங்கே இருக்குது அப்படின்னு. பக்காரியா குட்டாலென்சிஸ். ஸோ பக்காரியா கோட்டாலென்சியஸ் அது வந்து ஒரு வகையான ட்ரீ. அது எங்கே இருக்குது அப்படின்னா சதர்ன் வெஸ்டர்ன் கட்ஸில் இருக்குது. ஓகேவா? பக்காரியா கோட்டாலென்சிஸ். தென் அகஸ்தியமலையா பாசிஃப்ளோரா. அகஸ்தியமலையா பாசிஃப்ளோரா இட்ஸ் எ ட்ரீ பெனின்சுலர் இந்தியாவில். ஹார்ட்விக்கியா பைனேட்டா இதுவும் ட்ரீ பெனின்சுலர் அண்ட் நார்தன் இந்தியா. பென்டிக்கியா கொண்டஃபனா இட் இஸ் எ ட்ரீ வெஸ்டர்ன் கேட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் கேரளா.
நெப்பந்தஸ் காசியானா லயானா, இது வந்து காசி ஹில்ஸ் அண்ட் மேகாலயாவில் இருக்கக்கூடியது. லயான்ஸ் அப்படின்றது என்னது, நம்ம மார்ஃபாலஜியில் படித்தோம் இல்லையா. லயான்ஸ் அப்படின்னா என்ன, மரங்களின் மீது வந்து ஒரு பெரிய கொடி மாதிரி ஏறக்கூடியது, அதாவது பற்றுக்கொடி மாதிரி ஏறக்கூடிய ஒரு வகையான தாவரம் தான் நெப்பந்தஸ் கயாசின்ஸ். ஓகேவா. ஸோ இது எல்லாமே வந்து எண்டமிக் பிளான்ஸ், அதோட ஹேபிடேட், நேம் ஆஃப் எண்டமிக் சென்டர்ஸ். ஓகேவா. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மெஜாரிட்டி ஆஃப் எண்டமிக் ஸ்பீசிஸ் ஆர் த்ரிட்டன் டியூ டு தேர் நேரோ ஸ்பெசிஃபிக் ஹேபிடேட், ரெடியூஸ்டு சீட் ப்ரொடக்ஷன், low disposal rate, less viable rates, so most of the endemic species are, இது வந்து என்ன இருக்குது அப்படின்னா, எண்டமிக்காக ஏன் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து சீட் டிஸ்பர்சல் வந்து அதிக அளவு கிடையாது. மெஜாரிட்டி ஆஃப் எண்டமிக் ஸ்பீசிஸ் ஆர் த்ரிட்டன் டியூ டு their narrow specific habitat, reduced seed production, low dispersal rate, less viable nature and human interferences. Serious effects need to be undertaken for their conservation, otherwise these species may become globally extinct. ஸோ உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் இருக்கக்கூடிய எண்டமிக் பிளான்ஸ் வந்து சீட் டிஸ்பர்ஸ் ஆகாதனாலையோ இல்லை ரொம்ப குறைவான விதைகளை உருவாக்குறனாலையோ வந்து அழிஞ்சு போகக்கூடிய நிலைமையில் இருக்குது. இதை வந்து கன்சர்வ் பண்ணலை, பாதுகாக்கலை அப்படின்னா இட் மே பி டெஸ்ட்ராய்டு. இந்த வருங்காலத்தில் வந்து இந்த சிற்றினமே இல்லாமல் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இங்கே பாரு, எண்டமிக் பிளான்ஸ் வந்து இருக்குதா, பென்டிகியா கேண்டஃபானா அண்டு பெக்காரியா கார்டாலியன்சிஸ் அந்த 2 பிளான்ட். இது வந்து எங்கேயும் பார்த்த மாதிரியே இல்லை, பார்த்தா தென்னை மரம் மாதிரி இருக்குது. ஈவன் தோ தீஸ் ஆர் ஆல் லிவ்ஸ் இன் தி பென்டிகியா காண்டஃபானா வந்து எங்கே இருக்குது, வெஸ்டர்ன் கட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் கேரளாவில் இருக்கக்கூடியது. பெக்காரியா கார்டாலியன்சிஸ் அப்படின்றது சதர்ன் வெஸ்டர்ன் கட்ஸில் இருக்கக்கூடிய எண்டமிக் பிளான்ஸ். ஓகேவா. ஸோ ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.